ஸோ நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் ஆன். இந்த ஆனை சில பிளேசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஆனை எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, வென் சம்திங் இஸ் டச்சிங் அ சர்ஃபேஸ், அந்த மாதிரி டச் பண்ணுற ஏரியா இருந்துச்சுன்னா ஆன் யூஸ் பண்ணுவாங்க. ஆன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மேலே இருக்குது. ஆண்க்கு தமிழ் மீனிங் மேலே. இப்போ மேலே ஏதாவது இருக்குது. இப்போ டேபிள் மேலே இருக்குது, சேர் மேலே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஏதாவது ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஆன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், த புக் இஸ் ஆன் த டேபிள். டேபிளுக்கு மேலே புக் இருக்குது. த டேபிள் அப்போ என்ன சொல்கிறாங்க? அந்த டேபிள் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஃபோன் இஸ் ஆன் த பெட். பெட்டுக்கு மேலே இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து த ஃபோன் இஸ் இன் த பெட் அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. அப்போ பெட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம வந்து கரெக்டான கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இதெல்லாம் லேர்ன் பண்ணுறோம். தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிக்சர் இஸ் ஆன் த வால். அந்த செவுத்துக்கு மேலே பிக்சர் இருக்குது. அந்த இடத்துல நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். இன் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது.